Morning students. Today class la trigonometry la exercise 6.1 la exercise வந்து 6.1 la first and second sum பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? நான் LHS எடுத்துனேன். tan power 4 theta plus tan square theta எடுத்துனேன். சரியாப்பா? இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணனும்னா காமனா ஒரு விஷயம் எழுதுறேன். யார் எழுத மாட்டேனா tan square theta வெளிய எடுத்துறோம்டா. அப்ப மீதி ரிமைண்டர் ஒரு 4 2 क्वेश्चन ஒரு 2 இருக்கு இல்லையா? அப்ப tan square theta plus 1 எடுத்து பாருங்க கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணுங்க 4 ஸ்டெப்ஸ் வந்துரும். சரிங்கப்பா? சரி. therefore tan square theta plus 1 நமக்கு தெரியுமா? என்ன தெரியும்? எக்ஸாம்பிளோட ஐடென்டிட்டிஸ்ல secant square theta தெரியும். secant square theta அடுத்தது tan square theta therefore equal to secant square theta minus 1 நமக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்துடலாம்பா. பாருங்க. சோ tan square theta இதெல்லாம் சொல்ல போறோம் நம்ம secant square theta ன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த tan square என்ன சொல்றோம்? secant square theta minus 1 into secant square theta. இப்போ secant square மல்டிப்ளை பண்ணப்பா. அப்ப secant square theta secant square என்னது? secant 4 theta plus into minus minus secant square theta. புரியுதுமா? RHS வந்துச்சா பாருங்க. RHS புரியுதுமா? ஈஸியாக ஒரு 2 வாங்கிடலாமா? தேங்க்ஸ் ரமா.